இப்போ நம்ம பார்த்தோம்னா இந்த பேஸ்மெண்ட் மேட் மட்டும் நம்ம போட்டிருக்கோம். ஸ்கொயர் ஃபீட் கிட்டத்தட்ட 750 ஸ்கொயர் ஃபீட் வீடு. இப்போ நீங்கள் பார்க்கறது வந்து வால் ஒர்க்கு. இது அவுட் வால் நம்ம போட்டிருக்கோம். லோடர் பார்த்தீங்கன்னா இருந்து மண்ணை கொண்டாந்து உள்ளே கொட்டுறதுக்குலாம் ஆளுங்களை விட்டோம்னா அதுக்கெலாம் ரொம்ப டைம் ஆகும். ஸோ இங்கே அதெல்லாம் ரெடியூஸ் பண்ணணுங்கிறதுனால மிஷினரி யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு மற்றபடி எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ லேபர்ஸ் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணணுங்கிறதுனால காங்கிரீட் லிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து காங்கிரீட்டை அந்த பக்கெட்டில் கொட்ட அது மேலே வந்து லிஃப்ட் பண்ணி கன்வேர் டைப்பில் மேலே போய்ட்டு அது போர் பண்ணிடும். இன்னொன்று ஸ்க்ரூ பம்ப் மாதிரியும் நம்ம ஒன்று ரெடி பண்ணிடணும். எல்லாமே நம்மளோட ஓன் மேக்கில் மேனுஃபேக்சரிங் பண்ணது. எல்லாமே நம்ம ஃபேப்ரிகேட் பண்ண மிஷின்ஸு. ஸோ நம்மளுக்கு வேணும்னாலும் எவ்வளோ வேணாலும் அதை நம்ம பண்ணிக்க முடியுங்கிறதுனால ஆர்என்டி பண்ணி நம்ம அதை டெவலப் பண்ணிக்கிட்டோம். பேனலோட இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஆர்என்டி டீம் தனி, ஒர்க்கரோட எஃபிஷியன்சி நம்ம நல்லா செஞ்சு தரணுங்கிறதுக்காக அவங்களோட ஒர்க்கபிலிட்டி இன்னும் நல்லா பெட்டராக செய்யணும்னா அவங்க டயர்ட் ஆகாமல் கொஞ்சம் அவுட்புட் நல்லா வரணும்னா மிஷினரி இருந்தால் பெட்டராக இருக்கும்னு அதனால தான் அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இங்கே லேபர் இஷ்யூ நிறையா இருக்குது. ஸோ லேபர் இஷ்யூ ஷார்ட்டேஜ் பண்ணணும்னா மிஷின்ஸ் வந்தால் மட்டும்தான் முடியும். அதனால் செமி ஆட்டோமேட்டடாக ஒரு மெனுவலாக ஆப்ரேட் பண்ணிக்கிற மாதிரியான மிஷினரிஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஸ்கஃபோல்டிங்குமே பார்த்தீங்கன்னா இந்த சைட்டுக்கு நம்ம அவுட்ரு ஃபுல்லாக நம்ம போல்ஸ் வச்சு நம்ம ஸ்கஃபோல்டிங் பண்ணியிருந்தோம்னா அது ரொம்ப டைம் எடுத்திருக்கும். ஸோ இப்போ இந்த எலக்ட்ரிக்கல் ஸ்கஃபோல்டிங் நம்ம யூஸ் பண்ணுறதுனால நியர்லி நம்மளுக்கு ஒரு டைம் சேவிங் இருக்குது, ஒரு ஒர்க்கபிலிட்டியும் பெட்டராக இருக்குது, யூஸ் பண்ணுறதும் பெட்டராக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இப்போ இந்த வாலோட ஸ்ட்ரைட்னஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது பேக் சைடு வாலோட அலைன்மெண்ட் காமிக்கிறதுக்காக இது நான் காமிக்கிறேன். வாலோட நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளம் லெவல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு +or- 2 mm இருந்துச்சு. இது ஃப்ரண்ட் சைடு வாலு. இது 1 BHK வீடு, PMI ஸ்கீமில் கொடுத்துருக்கோம். இது வால் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு என்டையர் வியூ எடுத்திருக்கோம், ஒரு வாக் த்ரூ. கிச்சனு, இது டைனிங்கு, அது பெட்ரூமு. அது லோ ரூஃப் போட்டு பாத்ரூம் நம்ம அதை பிளான் பண்ணியிருந்தோம். இது ஹாலு. கிளைண்ட் வச்சு நம்ம ரீபோர்ட் ஹேமர் டெஸ்ட், NDT டெஸ்ட் பண்ணி காமிச்சது. வால் போட்டு 28 days ஆயிடுச்சு. என்ன ஸ்ட்ரென்த் அப்டைன் ஆயிருக்குங்கிறத அவருக்கு நம்ம காமிச்சோம். அதுதானே
நியர்லி நம்மளுக்கு 20 நியூட்டன் பெர் mm ஸ்கொயர் வந்துச்சு வாலுக்கு. ஏன்னா ஆர்சிசி ஸ்ட்ரக்சருக்கு மட்டும்தான் ரீபோர்ட் ஹேமர் டெஸ்ட் பண்ண முடியும். அதனால என்டிடி டெஸ்ட் பண்ணி காமிச்சோம். இது வந்து ரூஃப் போடுறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்த வீடியோ. இது பார்த்தா வால் ஹைட் நம்மளுக்கு 10 ஃபீட்டு. இவ்வளோலாம் நம்ம வந்து உட்டன் ஸ்கஃபோல்டிங் வச்சு தான் ரூஃப் பிளான் பண்ணோம். காங்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி பேனல் ஃபிட் பண்ணோம். ரூஃப் பேனல் ஃபிட் பண்ணது. நம்ம இது மாதிரி பேனல் வச்ச ஷேர் வால் இது மாதிரி நம்ம பண்ணுறதுல என்ன பெனிஃபிட்னா, நம்ம பிளாஸ்டிங் பண்ண தேவையில்ல, டைரெக்டாக பட்டி பண்ணால் போதும். டைம் நம்மளுக்கு குயிக்காக முடியும். வால் அண்ட் ரூஃப் ஸ்டேஜ் ஆஃப் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் கிளைண்ட்டிட்ட ரிவ்யூ கேட்போம். அது மாதிரி நாங்கள் ரிவ்யூ கேட்டோம். ஃபஸ்ட்டு எங்கள்கிட்ட அப்ரோச் பண்ணதுலேருந்து நீங்கள் சொல்லுங்கள், எப்படி எங்கள்கிட்ட அப்ரோச் பண்ணீங்க என்னங்கிறத. வீடு கட்டலாம்னா யூடியூப்ல பார்த்து செக் பண்ணுது. அதுக்கப்புறம் தான் உங்களை கான்டெக்ட் பண்ணி வந்து நாங்கள் சைட் பார்த்தோம். பார்த்துட்டு பட்ஜெட் அதை கொடுத்துருந்தோம். பேனலுக்கு மட்டும் பே பண்ணுங்கள், மீதி இருக்கிறது கொலாபரேட்டில் நம்ம பண்ணிக்கலாம். லேபர் லோக்கலில் விடுவோம். வால் ஒர்க் மட்டும் நாங்கள் பண்ணிட்டோம். லோக்கலில் டீம் வச்சுக்கிட்டு எங்கள் டீம் வச்சு நாங்கள் பண்ணிட்டோம். மீதி இருக்கிற ஒர்க்குக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். நீங்கள் டைரெக்டாக அமௌண்ட் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்கிறோம். நம்மளுக்கு அந்த மேஷன் ஒருத்தருக்கு அடிப்பட்டதுனால வேறு மேஷன் டீம் வச்சு இப்போ நம்ம செய்கிறோம். உங்களுக்கு திருப்தியாக இருக்குங்களா? நல்லா இருக்குங்களா? வேறு ஏதாச்சும் உங்களுக்கு இதில் சேஞ்சஸோ வேறு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா சொல்லலாம். நீங்கள் அப்படி எதுவும் இல்லை. வேறு ஸ்ட்ரென்த் வைஸ் உங்களுக்கு நல்லா இருக்குங்களா? மேலே சீலிங் பிளாஸ்டிக் மீனிங் வீடு யூஸ் பண்ண ஆரம்பித்தா நம்மளுக்கு இன்னும் நல்லா அந்த இது தெரியும். உங்கள் ரிவ்யூ வேணுமோ நீங்கள் சொல்லுங்கள், எதுனாலும் பரவாயில்ல. இல்லை எனக்கு ஓகே தான், உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. இல்லை உங்களுக்கு குவாலிட்டியாக இருந்துச்சுங்களா? பேனலு மற்றதெல்லாம் ஆன் டைம் டெலிவரி ஆனது அதெல்லாமே உங்களுக்கு இருந்துச்சுங்களா? வேறு எதுவும் இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள். நல்லா இருந்துச்சு. ஓகேங்க.
வணக்கம் சார். சார் இப்போ நம்ம சைட்டு வந்து முடிக்கிறோம், இன்னையோட நம்ம ஒர்க்கு முடியுது. நம்ம இதில் வந்து இப்போ வால் ஒர்க் நம்ம பண்ணியிருக்கோம், ரூஃப் பண்ணியிருக்கோம். உள்ளே இருக்க அந்த டைல்ஸு, எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங்கு எங்கள் டீம் பண்ணிட்டாங்க. பட் அந்த டைல்ஸு மற்ற பாத்ரூம் வெளியே செய்கிற அந்த காம்பவுண்ட் இதெல்லாம் நீங்களே பண்ணிக்கிட்டீங்க எங்கள் கைட்லைன் படி. வேறு உங்களுக்கு எங்ககிட்ட டீல் பண்ணதில் நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக எடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு சிலதுக்கு நீங்கள் லோக்கலில் வச்சு பண்ணிக்கிறேன், நீங்கள் சரி பண்ணிக்கங்கன்னு சொல்லியிருந்தோம். சப்போர்ட் பண்ணது உங்களுக்கு நல்லா இருந்துச்சுங்களா? பில்டிங் நீங்கள் பார்த்தீங்க நல்லா இருக்குங்களா? இல்லை வேறு ஏதோ சஜஷன் சொல்கிறதுனா சொல்லுங்கள், இது இப்படி இருந்துச்சுன்னு சொன்னீங்கனாலும் சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு எல்லாமே ஓகே தான் சார், நல்லா தான் இருந்துச்சு. நல்ல நம்மள்ட்ட கொஞ்சம் அமௌண்ட் இல்லை, அதனால் நீங்கள் இல்லை அமௌண்ட் இருந்தாலும் நின்றுச்சு, அதுக்கப்புறம் நம்ம பண்ணிக்கிட்டோம், அது ஓகே. மற்ற வேலை ரீதியாக எங்கள் டீம் எலக்ட்ரிக்கல் செஞ்சு தந்தது, வால் ஒர்க் பண்ணதெல்லாம் நல்லா இருந்துச்சு. தரமாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதுங்களா? குவாலிட்டியாக இருக்குன்னு. இப்போ அப்படியே லைட்டாக வீடு மட்டும் எது என்னன்னு சொல்லிடலாம். ஸ்டீல் டோர் போட்டிருக்கோம் நம்ம ஃபுல்லாக. நீங்கள் இது நம்ம ஹால் பிளான் பண்ணியிருந்தோம், அந்த சைஸ் இருக்குது. அடுத்து கிச்சனு, அது டாப் மட்டும் மாடுலரில் பண்ணிக்கலாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. வேறு லைட் ப்ரொவிஷன் மற்றது எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இது டைனிங் ஏரியா, லைட் ப்ரொவிஷனு மற்ற எல்லா ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கோம். இது வந்து ஒரு பெட்ரூமு. இது அந்த போர் இருக்கிறது அந்த வளைஞ்சு வந்துருந்தது. நீங்கள் இதில் வேணால் அந்த செல்ஃப் வைக்கிறதுனா செல்ஃப் வச்சுக்கங்க, கபோர்ட் மாதிரி எதுவும் போகிறதுனா அதை யூஸ் பண்ணிக்க முடியும். அது பாத்ரூமு. உங்களுக்கு பாத்ரூம் பார்த்தீங்கன்னா லோ ரூஃப் போட்டு இருக்குது, வெஸ்டர்ன் வச்சிட்டிங்க ஃபிட்டிங்ஸ். இது உங்களுக்கு இது அந்த வால் வந்து குவாலிட்டியாக இருக்குங்களா? காங்கிரீட் வந்து இதாக இருக்கிறது, அந்த இன்னும் உங்களுக்கு நீங்கள் வீடு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த இது தெரியும், கூலிங்காக இருக்கிறது அதெல்லாம். வேறு ஏதாவது உங்களுக்கு இதில் பெட்டராக ஃபீல் பண்ணிங்களா உங்களுக்கு பில்டிங் இதில் பண்ணியிருக்கிறதுல? வால் திக்னஸ் வந்து கம்மியாக இருந்தாலும் ஸ்பேஸ் அதிகமாக இருக்கும். சின்ன ஏரியா தான். இப்போ இன்னைக்கு தேதி வந்து 25. நீங்கள் கம்மிங் மந்த் ஆடி மாதங்கிறதுனால விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி கிரகப்பிரவேசம் பண்ணிக்கிறேன் இருக்கீங்க. வேறு உங்களுக்கு தண்ணி லீக்கேஜ் இது அதெல்லாம் உங்களுக்கு கம்பெனியை வச்சு செக் பண்ணி காமிச்சிட்டாங்களா? இல்லைங்க, மேலே டேங்க் தண்ணி ஏற்றிருந்தப்போ அப்போ இருந்தப்போ சொல்கிறேன், இப்போ சொல்லலை. பூசுறதுக்கு முன்னாடி செக் பண்ணி அதை காமிச்சிட்டாங்க. லைன்லாம் இப்போ முடிச்சுட்டு ஃபேனு லைட்லாம் போட்டு காமிச்சிட்டாங்களா? எல்லாமே பார்த்துட்டிங்களா? சோலார் ப்ரொவிஷன்னா நம்ம இந்த இதுக்கு மேலே ஒரு பைப் லைன் மட்டும் இருக்கும், அதை மட்டும் நீங்கள் இதுனா ஒரு ஃப்ளோர் தானே, கிரவுண்ட் ஃப்ளோர் தானே, மேலேருந்து ஒரே லைன் எம்சிபியில் கொடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். அது எங்கே யூபிஎஸ் வருது, எங்கே ப்ரொவிஷன் வருதோ அங்கே கொடுக்குறது தான். என்ன ஷீட் நம்ம மேலே நீங்கள் எவ்வளோ கிலோவாட் போடுறீங்கிறத பொறுத்து தான் அது பண்ணுவாங்க. அது ஒன்று. ஆக்சுவலாக இது வந்து பிரதான் மந்திரியில் தானே நீங்கள் அதை அப்ளை பண்ணி எடுத்துருந்தது. அவங்க ஒரு தடவை மட்டும் அவங்க ஆஃபீஸர் வந்து பார்த்துட்டு போயிருந்தாங்க. அவங்க எதுவும் புது மெத்தடில் இருக்குன்னு எதுவும் சொல்லியிருந்தாங்களா? அவங்க அதில் எதுவும் கண்டுக்கலைங்களா? இல்லை கேட்டாங்க சார், நாங்கள் இதுமாரி கட்டுறீங்க, அவங்கள்ட்ட மட்டும் தெர்மாக்கோல் பண்ணதுனால ஓகே நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு போவாங்க. அவங்க எதுவும் அப்ஜெக்ஷன் எதுவும் சொல்லலை, எதுவும் இதெல்லாம் கட்டப்படாத அப்படின்னு சொல்லலை. இல்லை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க பிரதமர் ஸ்கீம்னாலும். அதுதான் சார். ஓகே, உங்களுக்கு திருப்தியாக இருந்துச்சுங்களா செஞ்சு தந்த வரக்கு? இதெல்லாமே டோர் மட்டும் நீங்கள் சொல்லிட்டீங்க, அவங்களே வச்சு பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்கள் கன்வீனியன்ட் எதுங்கிறது என்னோட ஸ்டீல் டோர் நாங்கள் பண்ணதில்லை, வுட்டுன்னா நாங்கள் வந்து சொல்லலாம், அந்த இது மட்டும்தான். சரிங்க சார். சரி, திருப்தியாக இருந்துச்சுங்களா உங்களுக்கு? ஓகே ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. லைட்டு ஃபேன் எல்லாமே போட்டு காமிச்சாங்க. ஒரு இதுக்கு மட்டும் அந்த எம்எஃபி வந்து போட்டுருக்கீங்க. செக் பண்ணிட்டு